ஒருத்த வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டான். யாருன்னா பாருங்க. ஸோ எங்களுக்கு முன்னாடி அவனுக்கு தான் ரொம்ப வெயிட்டிங் போல பிரியாணிக்கு. அவரே பாவம் டயர்ட் ஆயிட்டாரு. நானும் டயர்ட் ஆயிட்டேன். சன்செட்டு வேற ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ அவங்க சீக்கிரம் காமிக்கிறேன். சிக்கன் வந்து நல்ல பூவாட்டம் வெந்து போச்சு. இருந்தாலும் வந்து ஒன்று நாட்டுக்கோழி சிக்கன் வெந்துச்சு. இருந்தாலும் வந்து ஒன்று செக் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். வாங்க நம்ம வந்து சிக்கன் வெந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம் வாங்க. எல்லாம் வெந்திருக்கு. இப்போ வந்து அரிசி போட போகிறோம். இன்னும் 10% வந்து அரிசி போட்ட பிறகு ஃபுல்லாக தம் போட்டு நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போட போகிறோம். இது எவ்வளோ 1.5 kg அரிசிங்களா? 1.5 kg. ஜீரக சம்பாவா இல்லை பாஸ்மதிங்களா? ஜீரக சம்பா. ஸோ ஜீரக சம்பா ரைஸ் தான் எப்பவுமே நல்லா இருக்கும். ஸோ நாட்டுக்கோழிக்கு நம்ம இது கூட போடலாங்களா? பாஸ்மதி ரைஸும் போட்டுக்கலாம். இருந்தாலும் சீரக சம்பா தான் நல்ல டேஸ்ட். இதில் வந்து சீரக சம்பா தான். அப்படிங்களா? ஆமாம், நல்ல டேஸ்ட். ஸோ இங்கே வேலூரில் மேக்ஸிமம் இடத்துல ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஏன்னா நானும் நிறைய வாட்டி பாஸ்மதி ரைஸ் தான் சாப்பிட்ருக்கேன். பட் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட முடியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பட் ஜீரக சம்பா ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீஸ் சாப்பிட முடியலன்னா நீங்கள் வந்து ரைஸ் வந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது லெமன். லாஸ்டா வந்து உப்பு பார்த்து தம் போட வேண்டியதுதான். உப்பு கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சோ ஃபைனலா என்ன ஆண்டி போடணும்? தம் கட் பண்ணி தம் போடலாமா? ஆமா. சோ வாங்க தம் போட்டுடலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த பாயில் ஆகிற நேரத்தில். ஸோ வாங்க பார்க்கலாம். என்ன இது கட்ட பார்த்தீங்கன்னா கைஸ் ஹீட் ஆயிடுச்சு தம் போட்டு. ஸோ இவ்வளோ நேரம் ஆச்சு ஆண்டி தம் போட்டு? இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சிம்லேயே வச்சாச்சு நம்ம தம் போட்டு. மீடியம் சிம்மில் வச்சு அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி வந்து ஜெனரல் பிரியாணி ரெடி. ஏய் ஸோ பிரியாணி அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இப்போவே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ண அந்த எல்லாம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செம்ம ஸ்மெல்லுங்க. அந்த சூப்பராக அந்த பிரியாணின்னு வாங்கல வேற லெவல் தான். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இருட்டே ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, லைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த ஆண்டி என்ன செய்ய போகிறோம்? சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா எறா வறுவல் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எறா வறுவல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கேட்கலாம். ஸோ இது வந்து என்ன மீன் ஆண்டி? கட்லா மீனுங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் மசாலா போட்டு வச்சுருவோம். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லாங்காக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ என்னென்ன போட்டுருக்கான்னு கேட்கலாம் வாங்க. என்னென்ன போட்டுருக்கீங்க? இந்த சில்லி பவுடர், உப்பு, லெமன், முட்டையினுடைய வெள்ளைக்கருகு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆயில், கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு. அப்படிங்களா? அப்புறம் வந்து மீன் மசாலா ஒரு இது வந்து எவ்வளவு நேரம் போட்டு வச்சிருக்கீங்க? மேரினேட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் மேரினேட் பண்ணோம். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இதுனா மீன் ஆக்சுவலா கட்லா. ஸோ கட்லா மீன் நம்மளும் போட போறோம். ஒரு பீஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 5 பீஸ் போட்டாச்சு.
இது ஃபிஷ் ஃப்ரைக்கு எது நல்லா இருக்கும் இல்லை குழம்பு வச்சா எந்த மீன் நல்லா இருக்கும்? ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து வஞ்சரம் நல்லா இருக்கும். ஆஹா. குழம்புக்கு வந்து ஜிலேபி சூப்பரா இருக்கும். ஜிலேபி மீனா? ஆத்து மீன் சூப்பரா இருக்கும் ஜிலேபி. சரிங்க ஆண்டி, மீன் மசாலா என்னென்ன போட்டீங்க? தனி மிளகாத்தூள், சால்ட், கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், முட்டையுடைய வெள்ளைக்கருவு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் மீன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இது நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அடுத்தது என்ன ஆண்டி? எறா வறுவல். எறா வறுவலா? இதில் ஒரு 1/2 kgங்களா 1 kgங்களா இது? இது 1 kg. 1 kg இறாலுங்களா? ஸோ இது அதே மசாலா தாங்களா இல்லை கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டுங்களா? இல்லை டிஃப்ரெண்ட்னா வந்து இதுக்கு லெமன்லாம் யூஸ் கிடையாது. இஞ்சி வெறும் தனி மிளகாத்தூள், சால்ட், கார்ன்ஃப்ளவர், மிளகுத்தூள், அவ்வளோதானுங்களா? ஸோ இது மேரினேட் பண்ணி வைக்கணுமா கொஞ்ச நேரம் இல்லை? ஆமாம் மேரினேட் பண்ணி வைக்கணும். 2 hours வைக்கணுங்களா? 2 hours வெளியே வச்சலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கணும்? அப்படியே ஃப்ரிட்ஜில் நார்மல் ஃப்ரீசர் இல்லாமல் நார்மல் வைக்கணும். ஸோ எண்ணெய் சூடாயிருச்சு, போடலாங்களா? ஸோ வெயிட் பண்ணி ஒருத்தர் தூங்கிட்டாரு. யாருன்னா இவர் தான். என்னடா ப்ரௌனி வேணுமா? ஸோ எல்லாம் ரெடிங்களா ஆண்டி? ரெடி. கோல்டன் ஃப்ரை ஃபிஷ் ப்ரான் வந்துருச்சு. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம ஆண்டி செஞ்சுட்டாங்க எல்லாமே. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 4 5 5 ஐட்டம் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா 5 ஐட்டம்ஸ் வாங்க காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, பார்த்தீங்கன்னா பாயில்டு எக் அண்ட் வித் பெப்பர் மேலே. ஸோ தயிர், ஆனியன் பச்சடி. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் மேஜர் அண்ட் ஸ்பெஷல் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி. எப்படி பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பர், ரொம்ப அருமையாக நல்ல டேஸ்டாகவும் அற்புதமாக ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பீஸ் கடிச்சு பார்க்கலாம். ரியலி அந்த மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸ்க்குள்ள நல்லா இதாக இருக்குது, உள்ளே இருக்க போயிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. ப்ரான் டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் நல்லா, ப்ரானும் சூப்பராக இருக்கு. நாட்டுக்கோழி நல்லா சிக்கன் நல்லா பாயிலாக இருக்குது, ரொம்ப ரைஸாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப. அது இந்த கைஸ் தயிர் பச்சை பார்த்தீங்கன்னா இந்த தயிர் பச்சையோட சாப்பிட்றது அதுவும் தனி டேஸ்ட் தான். மீனும் நல்லா அருமையான இது கட்லா மீன் கைஸ். ஏன்னா இவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு ஒரு இந்த மாதிரி தரமான ஒரு ஃபுட் கிடைக்குது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரியலி வர்த் இட். அட்லீஸ்ட் ஒரு 4 hours நாங்கள் வந்து வெயிட் பண்ணியாச்சு இதுக்காக. பிரியாணி, ப்ரான், ஃபிஷ், முட்டை, தயிர் பச்சடி, அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணிலாம் ஒரு வேறு லெவல் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். ரியலி அந்த மேரினேட் பண்ணால எல்லா மசாலாவும் போய் அதில் ஸ்டஃப் ஆகிருக்கு, நல்லா இருக்கு பார்க்குறது. நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள். பிரியாணி ரொம்ப சூப்பருங்க. மொட்டை மாடியில் சாப்பிட்றது நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, முட்டை, மீன், எறா எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிரமாதம். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இந்த விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எண்டுக்கு வரோம். லாஸ்ட்டாக பிரியாணி சாப்பிட்டு நம்ம வந்து இந்த விலாகை முடிச்சிடலாம். ஸோ அடுத்த விலாகில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து புது கண்டென்ட்டாக வரோம், புதுசாக நல்லா கண்டென்ட்டாக வரும். அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். ஸோ இது வந்து சைன் அவுட் ஃப்ரம் திஸ் இஸ் vlog with Avinash.